நவகிரகங்களின் நல்லாசியுடன் அனைவருக்கும் வணக்கம். மேச ராசியினருக்குண்டான ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு 4ஆம் பார்வையாக 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தானத்தை 7ஆம் பார்வையாக, அட்டமஸ்தானம் 8ஆம் பார்வையாக 9ஆம் இடமான பாக்யஸ்தானம் பார்க்கிறார். அது மட்டுமல்ல, ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தை சூரியன் குரு இரண்டும் ராஜகிரகங்கள். இந்த 2 ராஜ கிரகங்களும் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தான கடகத்தில் அமர்ந்து கொண்டு 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பது என்பது மிகப்பெரிய யோகம் ஏற்படும். 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அல்லது 10ஆம் இடத்தை ஏதாவது ஒரு கிரகமாவது பார்க்க வேண்டும் என்பது பொதுவான ஜோதிட விதி. நீங்கள் நியாயமாக எந்த தொழில் வியாபாரம் செய்தாலும் பொருளாதார முன்னேற்றம், மிகப்பெரிய வெற்றி பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். பொருள் வரவும் தன லாபம் அதிகரிக்கும். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும். பதவி உயர்வுடன் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். நீங்கள் செய்யும் வேலை தொழிலில் முழு முயற்சி செய்து முன்னேறுவீர்கள். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் வீட்டில் திருமண சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். நண்பர்கள் உறவினர்கள் அடிக்கடி வீட்டுக்கு வருவார்கள். பிள்ளைகள் வழியில் சுப செலவுகள் அதிகரிக்கும். குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். இடம், வீடு, வண்டி, வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். கடன் வேணுமான்னு ஒரு கும்பல் போன் பண்ணி கேட்டே இருப்பாங்க. தேவையில்லாம கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கி கடனாளி ஆகாதீங்க. ஆண்கள் பெண்கள் பொது வெளியில் வேலை செய்யும் இடங்களில் சற்று தள்ளி இருந்து பழகுவது நல்லது. மேச ராசியினர் கவனமாக இருக்க வேண்டிய நாள் 24, 25ஆம் தேதி. அவரவர்களின் ஜனகால சுயஜாதக தசா புத்தி அந்தரம் சூட்சமத்திற்கு ஏற்றபடி பல பலன்கள் மாறுபடும். நான் சொன்ன பலன்கள் விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையுடன் தொடர்பு கொண்டிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏதேனும் சந்தேகம் இருந்த அப்பாயின்மெண்ட் வாயிலாக உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலனை கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.